ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் vlog தான். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய பார்சலே இருக்குது. நான் வந்து இது வந்து பாலாஜி ஆர்ட் கேலரி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாங்க இது உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து நான் எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா, கூடிய சீக்கிரம் வரலட்சுமி விரதம் வரப்போகுது இல்லையா. ஸோ நான் வந்து சின்ன நோம்பு வந்து எடுப்பேன். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு அம்மனோட சிலை தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க, நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்து பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் எப்படி வருமோ அப்படின்னு நினச்சேன், பட் வந்து லுக் வந்து சூப்பராக இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷம் இது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் பாருங்கள், செம்மையாக இருக்குது. க்ரீன் ப்ளஸ் பிங்க் கலர். நம்ம அம்மனை வந்து அழகு பண்ணி நான் வந்து உங்களுக்கு நோம்பு நினைக்கி காட்டுறேன் எப்படி இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அம்மனுக்கு இந்த பின்னாடி வைக்கிறேன், இது என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி வாங்கியிருந்தேன் கூடவே சேர்த்து. இதுவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து 17 இன்ச்சஸ். ஸோ அம்மனுக்கு இப்படி வைப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அம்மன் அழகுபடுத்தி பார்க்கணுன்னு எனக்கு இப்படி ஆசையாக இருக்குது. நோம்புக்காக வெயிட் பண்ணிட்டு 1 week later. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம். நான் வந்து இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு வந்து கொண்டாட போகிறேன். ஸோ அதுக்கான டெக்கரேஷன்ஸ் தான். நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் போலேயே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போட்டு இங்கே 2 பாட்ஸ் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து டைம் கரெக்டாக 5 o'clock ஆகுது. நம்ம வந்து கலசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு புள்ளியார் அப்படி சொல்லுவாங்கள்ல, என்கிட்ட வந்து வெள்ளி புள்ளியார் இருக்கிறதுனால நான் வெள்ளி புள்ளியாரே ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கிறேன். இவர் வச்சுட்டு தானே எல்லாமே வழிபடணும். ஸோ அதனால நான் அவரை கும்பிட்டுட்டு நான் வந்து இப்போ கலசம் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் இந்த முறையில் வந்து நான் வந்து கலசம் வைப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் ஊற்றி அதில் வந்து லெமன், அதுக்கப்புறமா வந்து சந்தனம் எல்லாமே போட்டு, மஞ்சள் கொஞ்சம் போட்டு, அதுக்கப்புறமா மாவையில சுற்றி வச்சு நடுவில் வந்து தேங்காய் வச்சு அம்மன் வைப்பேன். இதில் வந்து நான் வந்து சந்தனம் போட்டுக்கிறேன், வாசனை திரவியங்கள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கிறேன், அப்புறமா ஒரு லெமன் போட்டுக்கணும். நாங்கள் இதில் சேஞ்ச் போடுவோம், சேஞ்சு போட்டுக்கிறேன். நான் சேஞ்ச் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த சேஞ்சு வந்து நான் வந்து உள்ளே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காயில் வந்து நல்லா மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கலசம் வந்து வைக்கிறோம். தேங்காய் சுற்றி வந்து மஞ்சள் தடவிட்டு பொட்டு வச்சு நான் வந்து அம்மன் முகம் இருக்குது, ஸோ அதை வச்சு நான் வந்து இங்கே வந்து அந்த கலசத்தில் வச்சுருவேன். அம்மன் முகம் இல்லைன்னா நம்ம வெறுமனே மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து அம்மனுக்கு பூ சாத்திடலாம். அதெல்லாம் வச்சாச்சு. இப்போ அம்மன் முகம் வந்து கட்டிடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு அம்மன் முகம் வந்து வாங்கியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு நான் வந்து நோம்பப்போ வச்சு கும்பிட்டேன். இதில் 2 கயிறு மாதிரி இருக்கும், அதை வச்சு டைட்டாக தேங்காயில் இறுக்கி பிடிச்சி கட்டணும். இல்லைன்னா வந்து நகர்ந்துட்டே வரும். ஸோ நல்லா டைட்டாக தேங்காவோடு சேர்த்து நம்ம கழட்டுற மாதிரி நாட் போடணும். ஏன்னா கல் முடி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை கட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி நாட் போடணும். ஓகேவா? அதுக்கு நான் வந்து பிளேட்டில் வந்து அக்ஷதை பச்சரிசி அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் கலந்து வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து வைக்கணும். இப்படி தான் வந்து நாங்கள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இப்படி தான் வந்து வருஷம் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து கலசம் நிறுத்தியாச்சு. நம்ம வந்து வரலட்சுமி அம்மனை வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ நான் வந்து அந்த அக்ஷதை இருக்கு இல்லையா, அக்ஷதையில் வெத்தலை பாக்கு வச்சு இந்த மனை கீழே வச்சுடுவேன். மனை கீழே வச்சுட்டு போன வருஷம்லாம் நானே வந்து குடம் வச்சு அம்மன் வந்து உட்கார வச்சேன். ஸோ இந்த வாட்டி நான் இந்த மாதிரி ஐடியாலே வாங்கிட்டேன். ஸோ நம்ம சேம் ப்ரொசீஜர் கலசத்துக்கு என்னென்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் பன்னீர் போட்டு வாசனை திரவியங்கள்லாம் போட்டு நம்ம வந்து கலசம் வைக்கணும். பன்னீர் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா சந்தனம்,
அதுக்கப்புறம் மஞ்சள் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறமா சில்லற காசு அண்ட் வந்து லெமன். இந்த அம்மனுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து இங்கே ப்ளெயினாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு வந்து லிப்ஸ்க்கு மட்டும் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கலாம். அப்போ பிரைட்டாக தெரியும் அம்மனோட ஃபேஸு. இப்போ கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி தேங்காய்க்கு வந்து மஞ்சள் பூசி அம்மனோட ஃபேஸ் வந்து இதில் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து தேங்காய்க்கு வந்து கட்டிக்கலாம் கலசம். அதே மாதிரி டைட்டாக வச்சு கட்டணும். அம்மனுக்கு வந்து இப்போ ஜுவல்ஸ் கட்டிக்கலாம். பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அம்மன் கட்டாங்க கரெக்டாக பிங்க் அண்ட் க்ரீன் பேங்கிள்ஸ் ரெண்டும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். என்னதான் தங்கத்தில் இருந்தாலும் கிளாஸ் பேங்கிள்ஸ் ஒரு அழகே அழகு தான். ஸோ அதனால் கிளாஸ் பேங்கிள்ஸ். அழகு அம்மனுக்கு போட்டுக்கலாம் கிளாஸ் பேங்கிள்ஸ். மாலை சத்திக்கலாம் அம்மனுக்கு. ஓகேவா? இந்த அம்மனுக்கு நகை போட்டுக்கலாம். ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம 2 குத்துகளை வச்சுக்கலாம் அம்மன் கிட்ட. ஓகே, சின்ன குத்துகளை வச்சுக்கலாம். இங்கே வந்து காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது. இங்கே பிள்ளையாருக்கு ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம். தூப கொலுசு, அதுக்கப்புறம் மணி, அப்புறம் கற்பூர ஆரத்தி. இது வந்து இப்போ அம்மனுக்கு வந்து ஜடை வைக்க போகிறேன். இது அம்மனுக்குனே ஸ்பெஷலாக வந்து வைக்கிறது, நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து தூமாலையும் வந்து நான் வைக்க போகிறேன். தூமாலைக்கு வந்து அம்மன் சைடில் வந்து ஒரு கயிறு மாதிரி கட்டி அதுக்கப்புறமா அதில் வந்து அதை சுற்றி விட்டேன். அப்போ தான் வந்து அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். இதுக்கப்புறமா நான் வந்து அம்மன் தலையில் வந்து பூ வச்சு விட்டேன். ஸோ அதெல்லாம் இங்கே வந்து கேப்சர் பண்ணலை. இப்படி தான் வந்து நான் வந்து அம்மன் வந்து டெக்கரேட் பண்ணேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லி குபேரன் பணம். அதில் ஒன்றுத்தில் வந்து அரிசி பருப்பு அண்ட் இன்னொன்றுல வந்து உப்பு வச்சு நான் வந்து அங்கே வந்து வச்சு பூஜை பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 6:30க்கு தான் வந்து எல்லாரையுமே வந்து வர சொல்லியிருந்தேன். ஸோ 6:30க்கு வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இதான் ஃபைனல் லுக்கு. பார்க்கவே வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருந்தது. கண்டிப்பாக வந்து தெய்வ கலாட்சமாக இருந்தது. இதுக்கு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்குக்கெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். இதுக்கப்புறமா நான் வந்து பூவில் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அந்த பானைக்கு இந்த சைடில் வந்து ரோஜா பெட்டல்ஸ் வச்சுமே டெக்கரேஷன் பண்ணேன். ஸோ வந்து இந்த பூஜை வந்து மன திருப்தியாக வந்து செலிப்ரேட் பண்ணேன். என்னோடய நியூ ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. உண்மையிலேயே வந்து எங்களுக்கு வந்து ஒரு டிவைன் ஃபீல் இருந்தது. உங்களுக்கு நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க வரமலட்சுமி நோம்பு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அம்மன் அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். டாடா பாய்.